Inline styles அப்படின்னா first of all ஒரு டேகுக்கு உள்ள நம்ம ஸ்டைல்ன்ற attribute அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி நம்மளால ஸ்டைல் பண்ண முடியும். இப்போ நான் cat photo app அப்படின்னு இருக்கிற ஹெட்டிங்கை நான் இப்போ போய் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா ஸ்டைல் அப்படின்ற attribute மூலமா CSS attribute மூலமா ஸ்டைல் equal to இப்போ இங்க கலர் மட்டும் சேஞ்ச் பண்றேன். கலர் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இதுதான் ஒரு இன்லைன் ஸ்டைல்ஸ் அப்படின்னுவாங்க. டைரக்டா நம்ம ஒரு டேகுக்குள்ளாரையே நம்மளால ஸ்டைல் பண்ண முடியும். அதுதான் இன்லைன் ஸ்டைல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் H1 டிசைன் பண்ண மாதிரி இப்போ நான் H2 பண்ணணும் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் இல்லைன்னா இதுக்குமே பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் கலர்லயே பார்க்கலாம். கலர் இப்போ பார்த்தோம்னா நமக்கு கேட் ஃபோட்டோ ஆப்ன்றதும் கேட் கிளவுஸ் அப்படின்ற இந்த H1 டேக்ல உள்ளதும் H2 டேக்ல உள்ளதும் மட்டும் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுதான் இன்லைன் ஸ்டைல்ஸ். ஓகே, லாஸ்டா இன்லைன் ஸ்டைல்ஸ் பத்தி பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ ஸ்டைல்ஸே டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல நம்ம ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு ஸ்டைல் பிளாக் மூலமா எப்படி ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஸ்டைல் பிளாக் மூலமா அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டைல் அப்படின்ற ஒரு டேக்குள்ள நம்ம டைரக்டா இப்போ நான் இங்க p டேக் அப்படின்றதுக்கு நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா p இதுல நான் கலர் சேஞ்ச் பண்ணலாம். கலர் கிரீன் அப்படின்ட்டு இப்போ நான் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிட்டு பார்த்தா இப்போ நான் எனக்கு பேராகிராஃப் டேக் அப்படின்றது கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆகிருக்கு. இப்படி ஒரு ஸ்டைல் பிளாக் மூலமாகவும் நம்மளால கலர் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதையுமே H1 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். இங்க இருக்கிற H1 டேக் இந்த இன்லைன் ஸ்டைல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டைரக்டா ஸ்டைல் பிளாக் மூலமாவே இப்போ H1 டேக் எல்லாமே எனக்கு ரெட் கலர்ல வேணும் அப்படின்னா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, எஸ், இப்போ எனக்கு H1 டேக் எல்லாமே ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகிருக்கு. பேராகிராஃப் டேக் கிரீன் கலர்ல இருக்கு. ஸோ இப்படிதான் ஸ்டைல் பிளாக் மூலமாகவும் நம்மளால ஸ்டைல் அப்ளை பண்ண முடியும். ஓகே, லாஸ்ட் பிளாக்ல நம்ம ஒரு ஸ்டைல் பிளாக் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துருந்தோம். நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணியும் ஸ்டைல் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் H1 டேக் நான் ஒரு கிளாஸ் அப்ளை பண்ணி நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டாட் ரெட் கலர் அப்படின்னு வச்சுக்கலாம். டாட் ரெட் கலர் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வச்சுட்டு இப்போ நான் இங்க கலர் ரெட் அப்படின்னு சொல்லி இங்க டினோட் பண்ணிடலாம். இப்போ எனக்கு கேட் போட்டோ ஆப் அப்படின்றதுல மட்டும் எனக்கு ரெட் கலர்ன்றது சேஞ்ச் ஆயிருக்கணும் அப்படின்னா இங்க டைரக்டா கிளாஸ் ரெட் கலர் இப்படின்னு சொல்லி அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ
எனக்கு ஒரு ரெட் கலர் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ எனக்கு ஆல்ரெடி ரெட் கலர்ல இருக்கிறதுனால ஸோ நான் இங்க வேணா மேபி கிரீன் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல நமக்கு H1 சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் ஒரு கிளாஸ் மூலமா நம்மளால ஸ்டைல் அப்ளை பண்ண முடியும். ஒரு கிளாஸ் லெவல் ஸ்டைல் பிளாக் யூஸ் பண்ணி நம்மளால மல்டிபிள் எலமெண்ட்ஸை ஒரே டைம்ல ஸ்டைல் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு H1 அப்படின்ற கியூட் கேட் மேபி H1 டேக் இங்க இருக்கிற கேட் போட்டோ ஆப்ன்றது கிரீன் கலர்ல இருக்கு. நான் இதே வந்து கிரீன் கலர்லயே பேராகிராஃப் டேக்குக்கும் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டைரக்டா அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி கிளாஸ் ஈக்குவல் டு ரெட் கலர் அப்படின்ற இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ண முடியும். இப்படிதான் ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி மல்டிபிள் எலமெண்ட்ஸை நம்மளால ஸ்டைல் பண்ண முடியும். ஓகே, நவ் ஐடி யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்டைல் அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேட் போட்டோ ஆப்ன்ற H1 டேக்குக்கு ஐடி அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா ஐடி ஈக்குவல் டு கிரீன் கலர் அப்படின்ட்டு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஐடிக்கு இது சிமிலர் டு கிளாஸ் தான், பட் மோரார்லெஸ் சிமிலர் டு கிளாஸ்னாலும் கிளாஸுக்கு டாட் அப்படின்ற சிம்பிள்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ஒரு ஐடிக்கு ஹேஷ் அப்படின்ற ஒரு சிம்பிள் டினோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிரீன் கலர், இப்போ இந்த கலர்ல கிரீன் அப்படின்ற ஸ்டைல் அப்ளை பண்றேன். இப்போ நான் இது பண்ணும்போது இந்த கேட் போட்டோ ஆப் அப்படின்ற இது வந்து ஹெட்டிங் வந்து நமக்கு கிரீன் கலருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. பட் இங்க நீங்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இங்கே நான் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ரெட் கலரும் அப்ளை பண்ணியிருக்கேன், ஐடி கிரீன் கலரும் அப்ளை பண்ணியிருக்கேன். பட் ஐடியில உள்ள கிரீன் கலர் தான் அது எடுத்துக்கிடுது. ஏன் அப்படின்னா சிஎஸ்எஸ் பொறுத்தவரை ஐடி ஹேஸ் மோர் ப்ரையாரிட்டி தேன் கிளாஸ். கிளாஸோட ஐடிக்கு மோர் ப்ரையாரிட்டி சிஎஸ்எஸ் கொடுக்குது.